அனைவருக்கும் வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தினசரி பல்வேறு திருப்பங்களானது ஏற்பட்டுட்டு வருது. தாவேகாவுக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படின்றதுனால அவங்கள ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது அப்படின்னு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உறுதியாக சொல்லிட்டாரு. அதாவது தாவேகாவுக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், சிபிஎம் இந்த மாதிரி கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா ஐயுஎம்எல், அமமுக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கல. ஸோ அதிமுக கூட்டணியிலுமே பல்வேறு விதமான பஞ்சாயத்துகள் தான் போயிட்டுருக்கு. ஸோ பாமகவினரை எடப்பாடி பழனிசாமி புறக்கணிச்சிட்ருக்காரு. அவங்களும் அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க விரைவில் தாவேகாவுக்கு ஆதரவான முடிவுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தமிழகத்தினுடைய தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாலுமே கூட தாவேகா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான அந்த மேஜிக் என்னென்னா 118 தொகுதிகள் அவங்கக்கிட்ட இல்லை. ஸோ காங்கிரஸ் தான் முதல்ல அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. சிபிஎம், சிபிஐ, விசிகா, ஐயுஎம்எல் கட்சிகளும் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கு. சிபிஎம், சிபிஐ கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தாவேகாவுக்கு ஆதரவு கிடைக்கல அப்படின்றதுனால அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய முயற்சியில் இறங்கியிருக்கு. இதுக்காக தான் திமுக கிட்ட அதிமுக ஆதரவு கேட்டது. அதே மாதிரி அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு திமுகவும் முடிவு செய்திருந்தாங்க. இது மாதிரி ஒரு தகவலும் அரசியல் வட்டாரங்கள் பரவனது. திமுக ஆதரவை பெறுவதற்காக பாஜகவுடனான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதற்கும் அதிமுக முடிவு செய்திருக்காங்க. இந்த மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் வெளியானது. ஸோ அதிமுக எம்எல்ஏக்களை பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் வைத்து அவர் பாதுகாத்துட்ருக்காரு. ஸோ தேர்தலுக்கு அப்புறமா அதிமுகவினர் பாமகவை கண்டுக்கவே இல்லை அப்படின்னும் புகார் எழுந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாட்டில் பாமகவினர் கடும் அதிருப்தியில் இருக்காங்க. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா பாமக 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. 108 தொகுதிகளோடு தமிழகத்தினுடைய தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருந்தாலுமே கூட சேலம், தருமபுரி, அரியலூர், வேலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினரால் சாதிக்க முடியல. முக்கியமாக வன்னியர்கள் சமுதாயத்தினர் வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இவங்களுக்கு எந்த விதமான ஆதரவும் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு அவங்க வலுவாக இருக்கக்கூடிய கொங்கு பகுதிகளில் கூட அவங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. பாமக வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகள் தான் அதிமுக ஓரளவு வெற்றி பெற்றது. ஸோ பாமக நிறுவனர் ராமதாஸ் சசிகலாவோட கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் கூட வன்னியர் சமுதாய வாக்குகள் பெரிதாக பெரியலை. அன்புமணி சரியாக செயல்படலை அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கு இதை விட மோசமான தோல்வியானது கிடைச்சிருக்கும் அப்படின்னும் அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே நம்புகிறாங்க. இதைத்தான் அதிமுகவினரும் புரிந்து வைத்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிவுக்கு அப்புறமா அன்புமணி மற்றும் பாமக வேட்பாளர்களை எடப்பாடி பழனிசாமி இன்ன வரைக்கும் சந்திக்கவே இல்லை. பரம எதிரியான திமுக கிட்ட போய் பேசி அதிமுக பாமகவை புறக்கணித்து கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி நல்லது நடக்கும், பொறுத்திருங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாரு. இதனாலேயே பார்த்தீங்கன்னா பாமகவினரெல்லாம் ரொம்ப கடுப்பாயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நாங்கள் இல்லாமல் நல்லது நடந்துடுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வச்சுருக்காங்க. பாமக நிர்வாகிகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் உச்சக்கட்ட பரபரப்பில் இருக்குது. எங்களுடைய கூட்டணி சார்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை கலந்து பேசி முடிவெடுப்பதற்காக எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்காக பாமக தலைமை முயற்சியானது எடுத்துகிட்ருக்காங்க. சௌமியா, அன்புமணி உள்ளிட்ட 4 எம்எல்ஏக்களும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வாழ்த்து பெறணும் அப்படின்னு முயற்சிச்சிருக்காங்க. ஆனால் பழனிசாமி அவர்கள் இவங்க யாரையுமே சந்திக்காமல் மறுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எந்த பதிலும் கொடுக்காமல் இருக்கிறாரு அப்படின்றது அவங்களுக்கு அதிருப்தியை கொடுத்துருக்கு. ஸோ நாங்கள் இல்லாமல் அதிமுகவுக்கு நல்லது நடக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கணும், இல்லைனா நாங்கள் வேறு மாதிரி முடிவெடுப்போம் அப்படின்னும் அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ மேஜிக் நம்பரை எட்டாதது மட்டும்தான் விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய தவறாக இருக்குது. என்ன பண்ணுறது, அந்த மேஜிக் நம்பர் கிடைக்காம தானே இவ்வளோ காலமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஸோ அவர் ஜெயித்திருந்தாலுமே கூட அவருக்கு எந்த விதமான மன நிறைவும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரை 3 முறை ஆளுநரை போய் சந்தித்திருக்காரு. இருந்தாலுமே கூட எந்த பயனும் இல்லைங்க. ஏன்னா ஆளுநர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் மெஜாரிட்டி வச்சுருக்கீங்களா அப்படின்றது மட்டும்தான். 118 பிடிச்சிட்டிங்க அப்படின்னா தானாக வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் 118 அப்படின்ற ஒரு முறையில் இவர் எடுத்துகிட்டு போன கடிதங்கள் எதுவுமே அங்கே ஒப்புதல் பெறலை. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அளித்திருக்கக்கூடிய பேட்டியில் குதிரை பேரம் மூலமாக மிகப்பெரிய அளவில் எம்எல்ஏ கடத்தியிருக்காங்க, காமராஜ் அவர்களுடைய கையெழுத்தை போலியாக எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய புகார்களை வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பரவிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசியலுக்கு இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாதகமாக தான் இருக்கும். அதுவும் தாவேக்காக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாதகமாக இருக்குது. ஒருவேளை அந்த குதிரை பேரத்தை அவங்க நிரூபிச்சிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் தாவேக்கா கட்சிக்கு மிகப்பெரிய சிக்கலானது ஏற்பட்டுடும். ஸோ இந்த முறை பார்த்திங்கன்னா 116 அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. விசிகா ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும்.
ஆனா, விசிகா அந்த மாரியான ஆதரவுகள் கொடுக்கறதுக்கு இன்னும் தயாரா இல்ல. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 4 மணி அளவுல தன்னுடைய முடிவ சொல்றதா வந்து திருமாவளவன் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ, அவர் என்ன சொல்ல போறாரு? விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் வந்து உறுதுணையா இருக்க போறாரா? இல்லையா? அப்படின்றது எல்லாமே மிகப்பெரிய சந்தேகம் தான். ஏன்னா, 4ஆம் தேதி அன்னைக்கு ரிசல்ட் வெளிவந்துச்சு. ஸோ, அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா, இன்னைய வரைக்குமே தொடர்ந்து ஒரு 6 நாட்களாகவே மிகப்பெரிய போராட்டமானது நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா, நொடிக்கு நொடி பரபரப்பை ஏற்படுத்திட்டே இருக்கு. இன்னைக்கு இப்ப சரின்னு சொல்றவங்க, அடுத்த நொடி பார்த்தீங்கன்னா, இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாரி இடமாறுதல்களுக்கோடு இருக்கக்கூடிய கட்சிகளோட விஜய் அவர்கள் கூட்டணி அமைக்கிறதும் பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தேகத்துக்குரியது தான். ஸோ பொறுத்திருந்து நிதானமா வந்து செயல்படணும் அப்படின்றது எல்லாருடைய தரப்புலருந்து வரக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஸோ மக்கள் உங்கள வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ மக்களுக்காக நீங்க இனி செயல்படணும் அப்படின்ற பட்சத்தில கண்டிப்பா வந்து பொறுமையா சிந்தித்து செயல்படணும். அவசரப்பட்டு எல்லா கட்சிகளோடையும் நீங்க கூட்டணி இணைக்கிறதுனால எந்த விதமான பயனும் வந்து கிடைக்க போறது கிடையாது. ஏன்னா, ஒவ்வொரு கட்சிக்காரர்களுமே பார்த்தீங்கன்னா, நிபந்தனைகளோட தான் உள்ள வராங்க. அவங்க என்னென்ன டிமாண்ட் வைக்கிறாங்களோ, அதெல்லாம் செய்யற மாரி இருக்குது. இல்ல அப்டின்னா, விஜய்க்கு அந்த பதவியே வந்து கிடையாது அப்டின்ற மாரி தான் இருக்கு. பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல சிக்கல்களுக்கு மத்தியில வந்து சிக்கியிருக்காரு தவேகா தலைவர் விஜய் அவர்கள். ஸோ, இவர் வந்து தங்களுடைய ஆட்சி பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கும், அதிகாரத்தினுடைய பெரும்பான்மையை நிலைநாட்டுறதுக்கும் போராடிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ என்னதான் மக்கள் வந்து அவருக்காக ஒத்துழைப்பு கொடுத்து அவரை தேர்ந்தெடுத்திருந்தாலும் இன்ன வரைக்குமே அவர் அந்த அரியணையில் ஏற முடியாமல் இருக்கிறாருங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேட்டு வரைக்கும் போனாலுமே கூட அவரால் வந்து உள்ளே போகவே முடியல. ஸோ ரொம்ப வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் தான் இருக்கிறாருன்னு சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் இவருக்கு தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஐயுஎம்எல் கட்சிக்காரர்களும் எந்த விதமான வாக்குறுதிகளும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அமமுககாரர்களும் வந்து சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. இப்படி ஒவ்வொரு கட்சிக்காரர்களாக வந்து விலக ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளானது ஏற்படும் அப்படின்னே சொல்லணும். திருமாவளவன் எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு தான் விஜயனுடைய எதிர்காலத்தை வந்து தீர்மானிக்க போகுது. அவருடைய அரசியல் கனவை நினைவாக்க போகுது அப்படின்னே சொல்லணும். ஸோ அவர் 4 மணி அளவில் வந்து பேட்டி கொடுக்க போகிறாரு. என்ன முடிவு பண்ணியிருக்கிறாரு, என்ன மாதிரியான விஷயங்களை வந்து வைக்க போகிறாரு, என்ன டிமாண்டெல்லாம் வந்து முன்வைக்க போகிறாரு அப்படின்லாம் தெரியல. அதே நேரம் திருமாவளவன் அவர்கள் தாவேகா விஜய் அவர்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான ஆதரவையும் கொடுத்தார் அப்படின்னாலுமே கூட அவர் ஆட்சி அமைக்கிறது மிகவும் சந்தேகம்தான் அப்படின்னு ஒரு விஷயம் இப்போ பரவிட்டுருக்குங்க. அதாவது விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு 2 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவை. அதை விசிக வந்து ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி ஒருவேளை அவர் கொடுத்தாலுமே கூட அவர் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா டிடிவி தினகரன் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு புகார் தாங்க. ஸோ ஆளுநர் விஜய் ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருக்கிறதுக்கான காரணமாகவும் இதுதான் இருக்குது. அதாவது விஜய் ஜெயிச்சது 108 இடங்களில் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா 10 இடங்கள் அவருக்கு கண்டிப்பாக வேணும். அதாவது காங்கிரஸ் 5 இடமும், இடதுசாரி கட்சிகள் 4 இடமும் ஆதரவு கொடுத்துட்டாங்க. இன்னும் 2 எம்எல்ஏக்கள் கண்டிப்பாக அவருக்கு வேணும். இந்த இடத்துல தான் அமமுகவினர் ஆதரவு கிடைத்ததாக சொல்லப்பட்டது. இதையடுத்து நேற்று விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கேட்டார். பொதுமான எண்ணிக்கை இருக்கிறதுனால விஜய் ஆளுநரை அழைத்திருக்க வேண்டும். ஆனாலுமே அதுக்குள்ளேயே நேற்று இரவு டிடிவி தினகரன் முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை ஒன்று வச்சிருக்காரு. ஸோ தன்னுடைய எம்எல்ஏவை குதிரை பேரம் மூலமாக வந்து கடத்தியிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றமானதை வச்சிருக்காரு. ஒருவேளை குதிரை பேரத்தின் மூலமாக பெருமளவு பணம் கைமாறி இருக்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே வந்து வழக்கு பதிவு பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து தேர்தலையே வந்து ரத்து செய்யக்கூடிய அளவுக்கு கூட போகும். அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக கூட மாறலாம். வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்திடுவாங்க. ஏன்னா ஆளுநருக்கு எல்லா உரிமையும் இருக்குதுங்க. ஸோ இந்த ஒரு நேரத்தில் இந்த மாதிரியான குற்றம் வந்திருக்கு அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அது ஆளுநர் வந்து பரிசீலனை செய்வார். ஏன்னா தாவேகா தலைவரை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் கூட இதுவாக இருக்கலாம். எந்தெந்த எம்எல்ஏக்கள் ஆதரவு வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே ஆளுநர் நேரில் கூப்பிட்டு விசாரிப்பார். ஸோ யாராவது உங்களை வந்து வற்புறுத்தினாங்களா, இல்லை லஞ்சம் கொடுத்துருக்காங்களா, பணம் பதவி ஆசை இதெல்லாம் எதுவும் கட்டியிருக்காங்களா அப்படின்லாம் எல்லா விதத்துலையும் விசாரிக்கலாம். ஆளுநருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அப்படி ஒருவேளை அதில் ஏதாவது ஒன்று சிக்கிடுச்சு அப்படின்னாவே போதும், விஜய்க்கு வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளானது வந்துடும். அதே போல் விஜய்க்கு ஆதரவளித்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மீது கட்சித்தாவல் தடை சட்டம் கூட வந்து பாயலாம். ஸோ கட்சித்தாவல் தடை சட்டம் கூட வந்து சாத்தியமானது தான். ஏன்னா அரசியல் சாசனத்தினுடைய 10வது அட்டவணையின்படி ஒரு கட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ தன்னுடைய கட்சியினுடைய முடிவுக்கு மாறாக மற்றொரு அணிக்கு ஆதரவு அளித்தாங்க அப்படின்னா அவருடைய பதவி பறிபோகும்.
ஸோ தினகரன் தன்னுடைய எம்எல்ஏக்களை எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு அப்படின்னு ஒரு கடிதம் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ விஜய்க்கு ஆதரவு அப்படின்னு கடிதம் கொடுத்தார் அப்படின்னா உடனடியாக அவரும் வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவார். அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது போல பல பிரச்சனைகளுக்கு இடையில தமிழக தேர்தல் களமானது ஆட்டங்கண்டிருக்கு அப்படின்னே சொல்லணும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.